ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இந்த பூஜை ரூம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இது எனக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறமா எனக்கு இது கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மாடலில் பூஜை ரேக் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இந்த கலசம் வச்சு, இந்த கோல்டு கலர் கலசம் வச்சு இதை மாதிரி கேரளா மாடல் மாதிரியே நான் செய்யணும்னு சொல்லிட்டு பூஜை ரூம் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் செஞ்சிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் சாமியும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிட்டேன். இதில் ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ குறிப்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வரலும் வச்சுருக்கேன். எல்லா சாமியும் அநேகமாக இதிலையே இருக்காங்க. அதனால் ரொம்ப அழகாக க்யூட்டாக வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா அமைஞ்சிருச்சு. இதை மாதிரி மாடல் பூஜை ரூம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த கடை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அந்த ஷாப் எங்கன்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாடல் வேணும்னு கேட்குறோமோ அந்த மாடலில் அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க. இது இந்த ரேக் பொருள்லாம் அடுக்கிறதுக்கு நான் இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போது நேற்றுக்கு தான் வந்தது. இப்போ நான் சாட்டர்டே போல் வந்தது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் இங்கே வரலும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். குபேரர் இந்த ஃபேஸிங்லேயும் அவங்களுக்கு இந்த லோட்டஸ் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக மேலே ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, குபேரர் ஃபோட்டோ. அடுத்து லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அடுத்து நோய் தீர்க்கும் கடவுள் வீரராகவர், திருவள்ளூர் வீரராகவர் வச்சுருக்கேன். அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுருக்கேன். அடுத்தது சிவன் பார்வதி, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா இருக்காங்க. பசு கண்ணு பெரியபாளையத்தம்மன், அன்னலக்ஷ்மி, நெல்மணியில் உட்கார வச்சுருக்கேன் அன்னலக்ஷ்மியை. அடுத்து விநாயகர், இந்த 2 சிலை, எருக்கம் விநாயகர், கல் விநாயகர் வச்சுருக்கேன். கஜலக்ஷ்மி. இது எங்கள் குலசாமியோட மண். காஞ்சி பெரியார், காமாட்சி அம்மா. இந்த காமாட்சி அம்மன் கிட்ட ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சைடில் ஒரு குத்து விளக்கு, இந்த சைடில் ஒரு குத்து விளக்கு. இது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வச்ச விளக்கு. அதனால் இந்த குத்து விளக்கு மட்டும் 5 தீபம் ஏற்றியிருக்கேன். அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த குத்து விளக்கு. இதில் நார்மலாக ஈவினிங் ஏற்றுற விளக்கு. அதெல்லாம் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுற விளக்கு மட்டும்தான் காலையில் ஏற்றுவேன். இந்த 5 திரி வச்சு இந்த குத்து விளக்கு மட்டும் ஏற்றுவேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இதோடு சேர்த்து இன்னும் 2 பொருள் கூட நான் நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி அழகாக வர வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த பூஜை ரூமும் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இலை போடுறதுக்கு. அடுத்து இதில் இன்னும் திங்ஸ் எல்லாம் அடுக்கலை, எல்லாமே காலியாக இருக்குது. இதில் எல்லாம் திங்ஸ் அடுக்கலை, காலியாக இருக்குது. இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ணணும். அடுத்தது இந்த டிவிக்கு கீழே இருக்குல்ல, இந்த டிவி டேபிள் தான் அடுத்தது நான் ஆர்டர் பண்ணினேன். ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச மாடலு, பிடிச்ச மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன்.
இதுவும் வந்து நான் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு என்கிட்ட இருந்த பொருளை வரல வச்சுருக்கேன். இது டீப்பாயில் வச்சுருப்பேன். நான் அந்த நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக ஸ்மெல்லுக்காக வச்சுருப்பேன். அதுக்காக அதை எடுத்து அப்படியே இங்கே வச்சுட்டேன். இந்த கண்ணாடி பவுலில் தான் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு புத்தா வந்துட்டு கிராஸ் மேட் போட்டு ஒரு புத்தா செடி, இது வந்து ஒரிஜினல் செடி வெளியில் இருந்தது நம்ம கார்டனில், அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். ஏதோ இப்போதைக்கு வந்து ஐடியா இல்லை, ஆனால் வந்து ஏதோ கொஞ்சம் அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். இது பாம் ட்ரீ, இதுவும் வந்து வெளியில் கார்டனில் இருந்து எடுத்து வந்துட்டேன், உள்ளே வச்சுருக்கேன். இன்னும் இதுக்குன்னு இன்னும் பொருளுங்கள்லாம் நான் எதுவும் வாங்கலை, எதுவும் இது பண்ணல. இருக்கிற பொருளுங்களையும் வந்து அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதையே வைக்கலான் இருக்கேன். வேறு எதுவும் வாங்கிறதுக்கு ஐடியாலாம் இல்லை. இதில் இந்த டிவி ஸ்டாண்டும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்து நான் செய்ய சொன்ன பொருட்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பூஜை ரூமு, செகண்ட் வந்துட்டு இதோ இதெல்லாம் வந்து இந்த பவுல்லாம் வந்துட்டு நான் அப்பப்போ வந்து எதையுமே எடுத்து போட மாட்டேன். இது வந்து மேலே வந்து அந்த ஜாடி புளி வைக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். மேலே அந்த இது வந்துட்டு உடஞ்சிருச்சு, தட்டு மேலே வந்து அந்த குமிழ் உடஞ்சிருச்சு. அதனால் வந்து இந்த ஜாடி வந்து நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த செடி வந்து நம்ம வெளியில் கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். நான் இதெல்லாமே வந்து எல்லா பொருட்களுமே வீட்டில் வச்சுருந்தது. இப்போ நான் வாங்கினது இந்த கார்னர் ஸ்டாண்டு, அடுத்தது இந்த டிவி ஸ்டாண்டு, அடுத்தது பூஜை ராக்கு, இதுதான் நான் வந்து இப்போ வாங்கினது. அடுத்து வந்து இது வந்து ஜேடு, இதுவும் நம்ம கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணிவிட்டேன். இது நம்மக்கிட்ட இருந்த பழைய பொம்மை, இது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டேன். இதுவும் நம்மக்கிட்ட கார்டனில் இருந்த செடி. உங்களுக்கு தெரியும்ல, கார்டனில் நிறைய செடி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன்ட்டு. இதுவும் நம்ம கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே அழகாக அலங்கரிச்சிட்டேன். இதுக்கு இந்த பாட் ஒன்று வாங்க போகிறேன். பாட் மட்டும் வாங்கிட்டு வேறு எதுவும் வாங்க மாட்டேன். பாட் வாங்கிட்டு பாட்டில் அழகாக இதை செட் பண்ணி வச்சுட்டேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் கீழ் ரேக் வந்து காலியாக தான் இருக்குது. அது இன்னும் மைண்ட் செட்டில் வரல என்ன வைக்கிறதுன்னு. அது உங்களுக்கு யாருக்குன்னா வந்து எதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள் என்ன வைக்கிறதுன்னு. என்னுடைய ஐடியா படி கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து வீடு வந்து இந்த மாதிரி அழகு பண்ணி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடு அழகு பண்ணி பார்க்குறது. அதனால நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்க வந்துட்டு இவ்வளோ நேரம் ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துருங்கிறேன்ட்டு ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. கால் கிட்டலாம் வந்து ஒரே அமக்கலும். இந்த பொம்மையும் அழகாக இருக்குது, செம க்யூட்டாக இருக்குது. இந்த வால் கிளாக் இங்கே வெறும் ஹாலில் இருக்க ஒரு கொஞ்சம் திங்ஸ் வரலாம் தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு ஒரு கலாஷேத்ரால வாங்கினது. இது டெக்கர் ஐட்டமு. இது ஒன்று வாங்கினேன், அது ஒன்று. இது வந்துட்டு இன்னும் மாட்டுறதுக்கான இடம் வந்து இன்னும் செட்டிங் ஆகலை. அதனால் இப்போதைக்கு இது இங்கே தனியாக இந்த சாவி மாட்டுற இதுலேயே மாட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலினால் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு. சக்தி பாய் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷாஷா பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷாஷா சக்தி பாய் பாய். நல்லா விளையாடி கலைச்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பாய் பாய். இந்த சிலை வந்துட்டு அங்கே வீடியோவில் வந்து சரியாக தெரியல. இந்த சிரிச்ச முகம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது சரியாக தெரியல. அதனால் கிட்ட எடுத்து வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
இதை பாருங்கள், சிரித்த முகத்தோடு இருக்காங்க. அந்த சிரிப்பு வந்துட்டு தெரியுது பாருங்கள். இது வந்து நான் கிட்ட எடுத்து காமிக்கிறதுக்கு யோசனை வரல, அதனால தான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்ட வச்சு. ஃபஸ்ட்டு பூவெல்லாம் வைக்காமல் எடுத்துட்டேன் வீடியோ. இப்போ பூ வச்சுட்டு வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ தான் பூ வந்துட்டு வெளியில் வந்தது, உடனே வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு நான் இப்போ இதை வீடியோ எடுக்கிறேன்.